நான் சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து வீடியோ போட்டிருப்போம். இந்த ஸ்பாட்டுக்கு ஆனகுளத்துக்கு நாங்க போறதுக்காக வந்தோம். பட் ஹெவி வாட்டர். ஸோ, அதனால வந்து எங்களோட வேன் ஜீப் டிரைவர் கண்டிப்பா போ முடியாது. கவுத்து விட்டுரும் அப்டின்னாங்க. ஏன்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கனால. தண்ணிய பார்த்தாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே! ஸோ, என் பையனுக்கு வந்தத பார்த்தோன்னே விளையாடணும்னு தோணிடுச்சு. ஓகே எங்க கிட்ட வந்து ஆக்சுவலி நான் அவங்களுக்கு மட்டும் ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தனால 2 பசங்களும் குளிக்க சொல்லலான்னு பார்த்தோம். பட் பெரியவன் வேணாம் அப்டின்ட்டான். வாட்டர் ஃப்ளோ வந்து மேல ஏறிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது ஓன் ரிஸ்க்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்க ஒரு ஓரமா எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கும்போது, அவன சும்மா ஒரு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டோம். என் பெரிய பையன் என்ன பண்ணான்னா, ஜஸ்ட் வந்து சும்மா தடியில நின்னுட்டு மட்டும் வந்தான். பட் என் சின்ன பையன் அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துட்டான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல ஃபுல்லா வீடு இருக்கு. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செடி வச்சிருக்காங்கங்க. முக்கியமா யாருக்கு தெரியும்னு தெரியல. இந்த தமிழ் மருந்து கடையில வந்து ஜாதிக்காய் உடம்புக்கு அவ்ளோ நல்லது. அந்த மரத்தோட ஆக்சுவலி வந்து இந்த காயெல்லாம் வந்து இங்க இருந்துச்சு. ஸோ, அதையும் நாங்க எல்லாரும் எங்க சுத்தி நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். வியூவும் செம்ம அழகா இருந்துச்சு. என் பையனும் உட்காந்து இறங்கி ஆட ஆரம்பிச்சுட்டான். ஒரு 30 மினிட்ஸ் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா வந்து இது வியூ பாயிண்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஜீப்ல அப்படியே பாஸ் த்ரூ பண்ணணும் தான். பட் ஆனா வந்து இந்த இடமே அவ்ளோ அழகா இருந்தனால, இந்த இடத்துல கூட ஒரு வீடு பக்கத்துல ஃபுல்லா நெறைய வீடு வந்து ரென்ட் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஜீப்பு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ஸ்பாட்ட வந்து பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஏன்னா நம்ம வீடுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு இப்ப நாங்க மூணார் பத்தி தெரியாதனால ஒரு ஒரு இடத்துல நாங்க ஒரு டீ எஸ்டேட் பக்கத்துல எடுத்திருக்கோம். இந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அந்த வீட நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது முடிஞ்சோனே நாங்க என்ன பண்ணோம்னா, ஆனகுளத்துக்கு போலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்க டிரைவர் என்ன சொன்னாரு, இன்னொரு ஒரு மெட்டல் பாலம் இருக்குன்னு போன வீடியோல சொன்னேன்ல, அந்த பாலம் வந்து இப்ப இந்த இடத்துல போகாதனால, ஸோ நாங்க ஆனகுளத்துக்கு பதிலா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஃபால்ஸு ஆக்சுவலி வந்து மேலேருந்து ஃபால்ஸ் 1 டூ 1, 1 டூ 1 கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஃபால்ஸ் தான். ஸோ அங்க தெரியுதா? ஆக்சுவலி நான் இங்க கீழேருந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டிட்டுருக்கேன். 6Xல. அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆக்சுவலி நம்ம அவ்வளோ தூரத்தில இருக்கோம். பட் 6X மொபைல் இப்ப இருக்க கிளாரிட்டினால உங்களுக்கு நல்லா கிட்ட தெரியுது. ஸோ இங்க நின்னுட்டு ஒரு செம குளிருக்கு வந்து ஒரு டீ அடிக்கலாம். எல்லாருக்குமே வந்து டீ குடிக்கணும்னு ஒரு டெம்ப்ட் ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரிட்ஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ மென்ஸ் எல்லாம் போய் டீ வாங்க போயிட்டாங்க. நாங்க சும்மா அப்படியே நின்னுட்டு இயற்கை அழகா ரசிச்சுட்டு இருந்தோம். இப்ப மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாரி வயசானவங்கள கூட்டிட்டு போனனால எல்லாரும் ஒரு ஒரு கப் டீ குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஸோ டீ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத குடிச்சிட்டு நாங்க மேலே ஏறலான்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்தோட ஒரு கிளிம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அம் அழகான இடம். ஸோ நான் இதோட ஸ்பாட் யாருக்காவது வேணுனா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த ஸ்பாட்ட வந்து நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்க ஸ்டே பண்ணாலும் சொல்லுங்க. நான் அந்த ஸ்பாட்டோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு தனியா அனுப்புறேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.